ருசியான மோர் குழம்பு இன்றைக்கி நாங்கள் வைக்க போகிறோம். குழம்புக்கு தேவையான பொருட்கள் 5 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, அரை மூடி தேங்காய், ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 10 வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சுங்க, ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துங்க, 3 பட்டை மிளகாய், கருவேப்பிலை ஒரு புடி, பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன், 1 கப்பு தயிரை நல்லா கடைஞ்சி வச்சுக்குவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுங்க, தேவையான அளவு உப்பு போட்டுங்க. தேங்காயோட இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம் 2, தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிடுங்க. அரைக்கிட்ட தேங்காயை தயிர் கடைஞ்சதில் ஊற்றி கலந்துங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சு வெண்டைக்காயை அள்ளி அதில் போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா சுருள வதக்குங்க. வதங்கினோன்னா தண்ணி ஊற்றி வேக விட்டுடுங்க. வெண்டைக்காய் நல்லா வெந்தோன்னே கடைஞ்சி வச்ச தயிரில் கொட்டிடுங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சு வந்தோன்னே 3 பட்டை மிளகா சேர்த்துங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுங்க. பெருங்காய பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க. ஏற்கனவே தயிரில் கலந்து வச்சுருக்க மசாலாவை அந்த சட்டியில் எடுத்து ஊற்றிடுங்க. கொதி வந்தோடனே இப்படி பொங்கி கொதித்து வரும்போது கடலை மாவை கரைச்சி கொஞ்சம் ஊற்றிடுங்க. கடலை மாவு ஊற்றி அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் கொதித்தோன்னா ஆஃப் பண்ணி இறக்கிடணும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தயிர் முறிஞ்சு போயிடும். தான் ருசியான மோர் குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் போடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.